அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நல்லோர்களின் நல்லுபதேசங்கள் என்ற இத்தொடரின் ஆரம்ப தொடரை நாம் பார்க்கின்றோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் பற்றற்று வாழுதல் என்பதை பற்றி அழகான ஒரு வாசகத்தை கூறுவார்கள். இந்த உலகம் கிடைக்கும் பொழுது அதை ஆசை கொள்ளாமல், அதை பெருமகிழ்ச்சி அடையாமல் இருத்தல். அதமுல் ஃபர்ஹி பி இக்பாலிஹா, இந்த உலகம் நம்மிடத்தில் கிடைக்கும் பொழுது ஆசை கொள்ளாமலும் பெருமகிழ்ச்சி கொள்ளாமலும் இருத்தல். வஅதமு ஹுஸ்னிஹி அலா இத்பாரிஹா, இந்த உலகம் நமக்கு கிடைக்காத பொழுது, பொருளாதாரத்திலோ அல்லது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் பொழுது இதுவெல்லாம் நம்மை கவலை உண்டாக்கக்கூடாது. நமக்கு கவலை உண்டாக்காமல் இருந்தால் இதுதான் உலகத்தில் பற்றற்று வாழுதல் என்று சொல்வார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், ஒரு இடத்திலே 1000 பொற்காசுகள் இருக்கின்றது, அவர் ஒரு ஜாஹித், உலகத்தில் பற்றற்று வாழக்கூடியவரா என்று கேட்கும் பொழுது சொல்கின்றார்கள், ஆம், அவரும் பற்றற்று வாழக்கூடியவர் தான். ஆனால் ஒரு நிபந்தனை, அவருக்கு இந்த உலகம் கிடைத்தால் அவர் மகிழ்ச்சி அடையாமலும், மேலும் இந்த உலகம் கிடைக்காத பொழுது அவர் கவலை கொள்ளாமலும் இருப்பாரே, ஆனால் அவரும் ஒரு ஜாஹித் தான் என்று கூறுவார்கள். உண்மையில் இந்த உலகம் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை பெருமகிழ்ச்சி அடையாமல் வரவேற்காமலும் இருக்க வேண்டும். அதே போல இந்த உலகம் கிடைக்கவில்லை, பொருளாதாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் பற்றற்று வாழக்கூடியவர்கள் என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள்.